Hello friends, welcome to Rajavali Education channel. இப்போ இந்த வீடியோல 12th Physics NCERT Chapter 6லேருந்து AC Generator பார்க்க போகிறோம். இது engineering ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம்னா பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் அண்ட் கிராஃப்னு ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னு பார்த்துடலாம். இதோட பிரின்சிபல் என்னன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான். ஸோ இப்போ காயில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆகுறப்போ induced EMF ப்ரொடியூஸ் ஆகும். இந்த induced EMF ஓட மேக்னிடியூட நம்ம ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் மூலமா கால்குலேட் பண்ணலாம். இதோட டைரக்ஷனை ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்ஸுக்கு போயிடலாம். இதுதான் PQRS ரெக்டாங்குலர் காயில். இந்த PQவோட டெர்மினலை ஸ்லிப் ரிங் R1ஓட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த RSஓட டெர்மினல்ல ஸ்லிப் ரிங் R2ஓட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த R1, R2 ரெண்டுமே இன்சைட்ல இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த பிரஷஸ் B1, B2 இந்த ரெண்டுமே வந்து கண்டக்டிங் பிரஷஸ் சொல்லுவோம். இந்த B1-ஐ ஸ்லிப் ரிங் R1ஓடையும் B2-வை ஸ்லிப் ரிங் R2ஓடையும் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த B1, B2 டெர்மினல்ஸை கேல்வனோமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த காயிலில் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கேல்வனோமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 2 போல்ஸ் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னெட்டை PQRS காயிலுக்கு இன்பிட்வீனில் வைப்பாங்க. ஸோ தட் PQRS காயிலுக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட் ஓவர். இதுதான் இந்த ஆக்சில். இந்த ஆக்சில் மூலயமா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த காயிலை ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காயில் ரொட்டேட் ஆகுறப்போ இந்த காயில் எங்கே இருக்குது? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. ஸோ தட் என்ன ஆகும்னா இந்த காயில் ரொட்டேட் ஆகுறப்போ ஏரியா சேஞ்ச் ஆகும். இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏரியா சேஞ்ச் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுறப்போ இன்டியூஸ்டு கரண்ட், அதாவது EMF எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னால இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இன்டியூஸ்டு கரண்ட் ஜெனரேட் ஆகிறது ஆல்டர்னேட் கரண்ட்டாக இருக்கும். அதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். மேக்னிடியூட் ஆஃப் EMF ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் மூலமா கால்குலேட் பண்ணலாம். ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷனை நம்ம ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ரைட் ஹேண்டோட 3 ஃபிங்கர்ஸையும் ஒன்னோட ஒன்று பர்பண்டிகுலராக வச்சுக்கலாம். இப்போ 4 ஃபிங்கரோட டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் ஆகும். தம்போட டைரக்ஷன் மோஷன் ஆஃப் த கண்டக்டராகவும் இருந்ததுன்னா மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் தெரியும், மோஷன் ஆஃப் த கண்டக்டர் தெரியும் இந்த ரொட்டேஷனில். ஸோ அதனால நம்ம இன்டியூஸ்டு கரண்ட் மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் யூஸ் பண்ணி இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை தான் நம்ம இனிஷியல் பொசிஷனாக கன்சிடர் பண்ணுறோம். இப்போ டைம் ஆங்கிள் 0 இருக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். எப்போவுமே காயில் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா EMF வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன், தட் இஸ் நார்த் டு சவுத் போல். இப்போது இந்த காயிலை 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிறப்போ இங்கே 0 டிகிரியாக இருக்கிறப்போ EMF வேல்யூ 0 இல்லையா? இப்போ ரொட்டேட் ஆகுறப்போ EMF சேஞ்ச் ஆகும். அப்போ EMF சேஞ்ச் ஆகுது நம்ம ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் மூலமா கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதோட டைரக்ஷனை ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ SR வந்து டவுனில் மூவ் ஆக போகுது, PQ வந்து அப்பில் மூவ் ஆக போகுது இந்த காயில் ரொட்டேட் ஆகுறப்போ. ஸோ அதனால் SR பார்ட்டுக்கு தம்பு டவுன்வர்ட் டைரக்ஷன்லேயும் PQ பார்ட்டுக்கு தம்பு அப்வர்ட் டைரக்ஷன்லேயும் இருக்கும். ஸோ இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன். ஸோ அதனால் 4 ஃபிங்கரை மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனில் வச்சாச்சு. இப்போ மிடில் ஃபிங்கர் டைரக்ஷனை வச்சு நம்ம இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷனை இந்த 0 to 90 டிகிரி ரொட்டேஷனில் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி இருக்குது? PQ பார்ட்டுக்கு இன்வர்டில் இருக்குது, அதே மாதிரி RS பார்ட்டுக்கு அவுட்வர்டில் இருக்குது. அப்போது இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி இருக்குன்னா PQ வழியாக உள்ளார போய் RS வழியாக வெளியில் வரும். ஸோ அப்போ கரண்ட்டோட இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா PQRS சொல்கிறோம். அதனால் B1 டெர்மினலில் நம்ம பாசிட்டிவும் B2 டெர்மினலில் நெகட்டிவும் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். இது வந்து இதோட கேல்வனோமீட்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம சைன் போட்டுக்கிறோம். இப்போது என்ன ஆகும்னா கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது? பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் வழியாக வெளியில் வரும். ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? PQRS.
இப்போ இந்த காயில் ரொட்டேட் ஆகுது 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகுது 0 டிகிரியில் இஎம்எஃப் 0வா இருந்தது 90 டிகிரி வந்தோடனே அது மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகும் ஏன்னா இந்த காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு பேரலா வர்றதுனால இஎம்எஃப் வேல்யூ மேக்ஸிமம் ஆகும் இப்போ இந்த காயில் 90 டிகிரிலேருந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆக போகுது அப்போ ரொட்டேட் ஆகுறப்போ இஎம்எஃப் சேஞ்ச் ஆகும் இஎம்எஃப் சேஞ்ச் ஆகுறப்போ இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷனை ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படி ரொட்டேட் ஆகுறப்போ இந்த ஆர்எஸ் பார்ட் டவுன்லேயும் கீழேயும் பிக்யூ பார்ட் மேலேயும் வரும் ஸோ அதனால பிக்யூ பார்ட்டுக்கு தம்போட டைரக்ஷன் மேலேயும் ஆர்எஸ் பார்ட்டுக்கு கீழே வச்சுக்கிறோம் இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த ஒயிட் கலர் அரோ மார்க்கில் நம்ம மார்க் பண்ணிக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ பிக்யூ பார்ட்டுக்கு மிடில் ஃபிங்கர் டைரக்ஷன் இன்வர்ட்லேயும் ஆர்எஸ் பார்ட்டுக்கு அவுட்வர்ட்லேயும் இருக்குது ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எப்படி இருக்குன்னா பிக்யூஆர்எஸ்ன்னு இருக்கும் ஸோ அப்போ பி1 டெர்மினலில் பாசிட்டிவ் டெர்மினலும் பி2 டெர்மினலில் நெகட்டிவ் டெர்மினலும் நம்ம மார்க் பண்ணுறோம் ரொட்டேஷன் ஆஃப் 90 to 180 டிகிரி ஆஃப் காயில் பார்க்குறீங்க ஸோ இதில் 180 டிகிரி வந்தவுடனே இஎம்எஃப் வேல்யூ 0 ஆகிடும் ஏன்னா காயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால இஎம்எஃப் வேல்யூ 0 ஆகிடும் நெக்ஸ்ட் 180 டிகிரி டு 270 டிகிரி ரொட்டேஷன் ஆஃப் த காயில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால இஎம்எஃப் சேஞ்ச் ஆகும் அதோட இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் முதல்ல பார்த்த மாதிரி ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ பிக்யூ வந்து கீழேயும் ஆர்எஸ் பார்ட் மேலேயும் வரும் இந்த ரொட்டேஷனில் ஸோ அதனால தம்போட டைரக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்போ மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷன் ஆர்எஸ் பார்ட்டுக்கு இன்வர்ட்லேயும் பிக்யூ பார்ட்டுக்கு அவுட்வர்ட்லேயும் இருக்குது அப்போ இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் SRQPன்னு இருக்கும் ஓகேவா ஸோ அதனால நம்ம B2 டெர்மினலில் பாசிட்டிவ் சைனும் B1 டெர்மினலில் நெகட்டிவ் சைனும் நம்ம மார்க் பண்ணலாம் ஸோ ஏன்னா இதில் எப்படி இருக்கு பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து அதாவது SR வழியாக உள்ளார போய் QP வழியாக வெளியில் வரும் ஸோ பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும் ஸோ அதனால இங்கே இந்த மார்க் பண்ணுறோம் இப்போ போலாரிட்டி சேஞ்ச் ஆகுது ப்ரீவியஸ் கேஸ் 2 ரொட்டேஷன்ஸ்லேயும் இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் இருந்தது இப்போ இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் இருக்கு ஸோ அதனால நம்ம போலாரிட்டி ஆஃப் த இஎம்எஃப் சேஞ்ச் ஆகுதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் இப்போ இங்கே ரொட்டேஷன் ஆஃப் த காயில் ஃப்ரம் 180 டிகிரி டு 270 டிகிரி நீங்கள் பார்க்குறீங்க 270 டிகிரி வந்த உடனே இஎம்எஃப் வேல்யூ மேக்ஸிமம் ஆகிடும் ஏன்னா காயில் எப்படி இருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு பேரலா இருக்கு ஆனா அதோட போலாரிட்டி சேஞ்ச் ஆகுது அதாவது சைன் சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் இந்த காயில் 270 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகணும் இப்போவும் இஎம்எஃப் வேல்யூ சேஞ்ச் ஆகும் அகெயின் கரண்டோட டைரக்ஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் எதை யூஸ் பண்ணி ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி ஸோ இப்போ இந்த ரொட்டேஷனில் எஸ்ஆர் பார்ட் மேலேயும் பிக்யூ பார்ட் கீழேயும் வரும் ஸோ அதனால் தம்போட டைரக்ஷனை அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் நார்த் டு சவுத் போல் மிடில் ஃபிங்கரோட டைரக்ஷனை வச்சு இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணலாம் எஸ்ஆர் பார்ட்டுக்கு இன்வர்ட்லேயும் பிக்யூ பார்ட்டுக்கு அவுட்வர்ட்லேயும் இருக்குது ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா SRQPன்னு இருக்கும் ஸோ அதனால் B2 டெர்மினலில் பாசிட்டிவும் B1 டெர்மினலில் நெகட்டிவும் நம்ம மார்க் பண்ணலாம் ஸோ ஃப்ளோ ஆஃப் கரண்ட் அண்ட் இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் SRQP இப்போ நீங்க இந்த ரொட்டேஷன் ஆஃப் 270 to 360 டிகிரி ரொட்டேஷன் பாக்குறீங்க இப்போ 360 டிகிரி வந்த உடனே இஎம்எஃப் வேல்யூ 0 ஆயிடும் ஏன்னா இந்த காயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஃபாரடேஸ் அண்ட் லென்ஸ்லா யூஸ் பண்ணி எப்படி இஎம்எஃப் டிரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த காயில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது அதை ஒமேகான்னு வச்சுக்கலாம் theta is the angle between the magnetic field vector and area vector of the coil. அப்போ நம்ம at any instant t is equal to theta ஓட வேல்யூ ஒமேகா into t ன்னு எடுத்துக்கலாம் இப்போ t ஓட வேல்யூ 0 அதாவது ரெஸ்ட்ல இருக்கிறப்போ theta வேல்யூ 0வா இருக்கும் இப்போ பை பி வேல்யூ அதாவது theta சேஞ்ச் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை நம்ம BA cos thetaன்னு சொல்லலாம் that is phi b is equal to BA cos theta இப்போ theta வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப BA cos omega tன்னு சொல்கிறோம் ஸோ இதில் வந்து நம்ம n number of turns எடுக்கிறப்போ phi b is equal to n into BA cos omega t where n is the number of turns in the coil
இந்த ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வேல்யூவை அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் அண்ட் லென்ஸ் லா படி நம்ம E is equal to minus d by dt of n pi b ன்னு எடுக்கலாம். where n is the number of turns in the coil. ஸோ இப்போ வந்து நம்ம pi b வேல்யூ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அது என்னென்னா BA cos ஒமேகா t. ஸோ இங்கே வந்து NBAன்றது சேஞ்ச் ஆக போதில்லை, அது கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் அது வெளியில் எடுத்துடலாம். வெளில எடுத்திங்கன்னா உங்களுக்கு எதுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கணும்னா டி பை டிடி ஆஃப் காஸ் ஒமேகா டி அதுக்கு மட்டும்தான். ஸோ காஸ் ஒமேகா டியை டெரிவேட்டிவ் எடுக்கிறப்போ நமக்கு வந்து மைனஸ் சைன் ஒமேகா டின்னு கிடைக்கும். ஒமேகா டி அகைன் டெரிவேட்டிவ் எடுக்கிறப்போ ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ அப்போது ரிசல்ட் என்ன வரும்னா மைனஸ் என்பிஏ இன்ட்டு மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகான்னு கிடைக்கும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ EMF is equal to NBA omega sin omega t கிடைக்கும். இந்த NBA ஒமேகாவை நம்ம மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த இஎம்எஃப்னு எடுக்கலாம். ஏன்னா சைன் ஒமேகா டீயோட வேல்யூ ப்ளஸ் ஒன்னாக இருக்கிறப்பவும் மைனஸ் ஒன்னாகவும் இருக்கிறப்பவும் அது வந்து மேக்ஸிமம் பீக் வேல்யூவை ரீச் ஆகும். ஸோ அதனால் அதை வந்து NBA ஒமேகா அந்த வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு இஎம்எஃபோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ்லையும் அதாவது தீட்டா வந்து 90 இருக்கிறப்போ நமக்கு வந்து சைன் தீட்டா வேல்யூ 1 வரும். தீட்டா 270 இருக்கிறப்போ சைன் தீட்டா வேல்யூ -1 இருக்கும். ஸோ இந்த 2 வேல்யூஸ்லையும் மேக்ஸிமம் பீக் கிடைக்கும். அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த இஎம்எஃப்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட், தட் இஸ் NBA ஒமேகான்றது கான்ஸ்டன்ட்றதுனால அதை வந்து நம்ம E0 எடுத்துக்கலாம். ஸோ E is equal to E0 sin omega t, where E0 is the maximum value of the EMF. நெக்ஸ்ட் இஎம்எஃப்க்கும் டைம் ஆங்கிளுக்கும் ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். அப்படி கிராஃப் பிளாட் பண்ணுறப்போ 0 to 180 டிகிரி ரொட்டேஷனில் இஎம்எஃப் இன்க்ரீஸ் ஆகுது. அட் 90 டிகிரி வந்தவுடனே அது மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகும். அதுக்கப்புறம் 90 to 180 டிகிரி ரொட்டேஷன் ஆகிறப்போ இஎம்எஃப் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இது வந்து பாசிட்டிவ்ல டிக்ரீஸ் ஆகும். அட் 180 டிகிரி வந்தவுடனே இஎம்எஃப் வேல்யூ 0 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 180 to 270 டிகிரி ரொட்டேஷனில் இஎம்எஃப் வேல்யூ அகெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதோட வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகும். அட் 270 டிகிரி வந்த உடனே இஎம்எஃப் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகிடும். அதுக்கப்புறம் 270 to 360 டிகிரி ரொட்டேஷனில் அகெயின் இஎம்எஃப் வேல்யூ டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். 360 டிகிரி ரொட்டேஷன் வந்தோடனே அது 0 வேல்யூ ரீச் ஆகும். இப்போ இது 0 to 360 டிகிரி ரொட்டேஷனில் 1 சைக்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 1 சைக்கிளில் 2 இஎம்எஃப் மேக்ஸிமம் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒன்று வந்து பாசிட்டிவ் இஎம்எஃப்பும் இன்னொன்று வந்து நெகட்டிவ் இஎம்எஃப்பும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் பொலாரிட்டி ஆஃப் இஎம்எஃப் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். இன்டியூஸ்டு கரண்ட் ஒன்று பாசிட்டிவாகவும் இன்னொன்று நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு இந்த ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட், இந்த ஜெனரேட்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆல்டர்னேட் கரண்ட் ஜெனரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிராஃப்லேருந்து அதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஆல்டர்னேட் கரண்ட்ல இருந்த எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.